ஒருநாள் நாரத முனிவர் கைலாயத்திற்கு ஒரு அதிசய ஞானப்பழத்துடன் வந்தார். அதை சிவபெருமானிடம் கொடுத்து, தேவா, இந்த ஞானப்பழம் உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே சொந்தம் என்றார். இதை கேட்டதும் முருகப்பெருமான் ஒரு க்ஷணம் கூட யோசிக்கவில்லை. தன் மயில் வாகனத்தில் ஏறி உலகை வலம் வர மின்னல் வேகத்தில் புறப்பட்டார். ஆனால் அண்ணனான விநாயகரோ அமைதியாக இருந்தார். அவர் தன் தாய் தந்தையரான சிவனையும் பார்வதியையும் அன்புடன் சுற்றி வந்தார். அம்மா, அப்பா, நீங்களே என் உலகம், உங்களைச் சுற்றினால் உலகைச் சுற்றியது போலத்தான் என்று கூறி பணிவாக நின்றார். விநாயகரின் புத்திசாலித்தனத்தையும் பாசத்தையும் கண்டு மெச்சிய சிவன் அந்த ஞானப்பழத்தை அவருக்கே கொடுத்தார். சிறிது நேரத்தில் உலகத்தையே சுற்றி முடித்து களைப்புடன் திரும்பி வந்த முருகன் விநாயகரின் கையில் பழம் இருப்பதைக் கண்டார். நடந்ததை அறிந்து அவருக்கு கோபம் வந்தது. கோபத்துடன் அவர் நேராக பூலோகத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது அமர்ந்தார். அவரை சமாதானப்படுத்திய சிவபெருமான், மகனே, அந்த ஒரு பழத்திற்காக ஏன் கோபம்? ஞானத்தின் வடிவமே நீதான், பழம் நீ அப்பா என்று அன்புடன் கூறினார். முருகன் குடியேறிய அந்த மலை அன்று முதல் பழனி என்று அழைக்கப்படுகிறது.